ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு நேராக அவரோட ஓனரை பார்த்து என்னை மன்னிச்சிடுன்னு அப்படியே சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பை கேட்குறாங்க. உன் பொண்டாட்டிக்காக தான் இது எல்லாத்தையும் நீ பண்ணதா சொன்னல. இப்போ மட்டும் உன் பொண்டாட்டி அசிங்கப்படலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எங்கிட்ட வந்து உன்னை வெளியெடுக்க சொல்லி எவ்வளோ தூரம் போராடிச்சு தெரியுமா? கொடுத்தவங்ககிட்டயே திரும்ப பணத்தை வாங்கிட்டு வந்து அசிங்கப்பட்டுச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த பொண்ணை நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்க சோலா. யாருக்காக இதெல்லாம் நீ பண்ணியோ அந்த பிள்ளை மறுபடியும் அசிங்கம் மட்டும்தான் பட்டுட்ருக்கு. இனிமேலாச்சும் அந்த பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஓனர் இருந்துட்டு சோழனுக்கு அட்வைஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சோழன் இருந்துட்டு நான் திருந்தவே மாட்டேங்க. இந்த ஜென்மத்தில் நான் ஏதாவது ஒன்று நினைக்க போய் அது வேறு மாதிரி நடந்துடுது. நீங்கள் அந்த இடத்துல அசிங்கப்பட்டுட்டு நினச்சிட்டு தான் நான் இந்த பணத்திலேயே கையை வச்சேன். ஆனால் இந்த பணத்தை எடுத்துகிட்டு நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கலங்க. நீங்கள் திருவண்ணாமலையை விட்டுட்டு உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு எதுக்காக சென்னைக்கு வந்தீங்களோ அதை நான் நல்லபடியாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கணுங்க. உங்களை நல்லா வச்சு பார்த்துக்கணுங்க. ராணி மாதிரி உங்களை நான் பார்த்துக்கணுங்க. ஆனால் நான் தான் திருந்தவனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலங்க. ஆனால் ஒரு விஷயங்க, இது எல்லாமே உங்களுக்காக தாங்க நான் பண்ணேன். நீங்கள் ஒரு இடத்துல அவமானப்பட்டு நின்றுட்டுருக்கிறத என்னால் பார்க்க முடியலங்க. அதனால தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நீங்கள் என் கூட இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயமா பண்ண போய் அது தப்பாக போய் முடிஞ்சிருதுங்க. என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.